அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேக்கி புக் மார்க்ல ஒரு படத்த பத்தி பார்க்கலாம். இந்த படம் வந்து 1987ல அ மலையாளத்தில ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் எனக்கு எப்படி அறிமுகம்னா, இந்த படத்தோட இயக்குனர் பெயர் வந்து அடூர் கோபாலகிருஷ்ணன். இவர் வந்து ஒரு முக்கியமான இயக்குனர் சொல்லப்போனா. அம் இவரோட ஒரு புத்தகம் வந்து ஆனந்த விகடன்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி. அந்த புத்தகத்தோட காப்பி எனக்கு கிடைச்சது. அத நான் படிச்சிருக்கேன். இது ஒரு 6, 7 வருடங்களுக்கு முன்னாடியே. அ அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தில இருக்கிற சில படங்கள், அவர் இயக்குன சில படங்கள் வந்து YouTubeல அவைலபிளாவே இருந்தது. அம் மதில்கள், அதுக்கப்புறம் இந்த அனந்தரம் இதெல்லாம் இருந்தது. நான் அத பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தோட ஒரு ஷார்ட்ட வந்து ஒருத்தரு சின்ன நம்ம தமிழ் பாட்டோட மிக்ஸ் பண்ணி ஒரு எடிட் மாரி ஷார்ட்ல போட்டிருந்தாரு. எனக்கு திரும்ப இந்த படத்த ரீவாட்ச் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா, அது ஒரு ரொம்ப வித்தியாசமான படமா இருந்துச்சு நான் பார்க்கும்பொழுது. அம் இந்த படம் எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா, ஒரு சின்ன பையன், ஒரு குழந்தைய வந்து அ ஒரு அனாதையா விட்டுட்டு போயிருவாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல. ஒரு டாக்டர் எடுத்து வளர்ப்பாரு. எடுத்து வளர்க்கும் பொழுது, அந்த பையன் வந்து எப்படி வளர்றான், ஒரு தனிமையிலே வளருவான். அவனுக்கு ஏற்படக்கூடிய மனமாற்றங்கள், இத வச்சு தான் எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. அம் ஒரு ஹாலுசினேஷனால அஃபெக்ட் ஆவான் அந்த பையன். இதுதான் அந்த கத. இதில யார் யார் நடிச்சிருப்பாங்கன்னா, அசோகன்ங்கிறது மலையாள ஆக்டர் அவரு. அ இப்ப கூட நம்ம நண்பகல் நேரத்து மயக்கத்தில கூட வருவாரு. அந்த ஒரு கேரக்டரா நடிச்சிருப்பாரு. அசோகன், அதுக்கப்புறம் மம்மூட்டி. மம்மூட்டி இதில வந்து கிட்டத்தட்ட ஒரு அ ஹீரோ மாரி இல்லாம, அந்த கதையில ஒரு கேரக்டரா இருப்பாரு. ஆ அதுக்கப்புறம் சோபனா. இவங்கலாம் லீட் கேரக்டரா இருப்பாங்க. அ இதில இந்த பாருங்களேன், இந்த மலையாள படங்கள்ல இந்த படம் ஒரு ஹீரோ ஓரியன்டடான சப்ஜெக்ட்டே கிடையாது. ஒரு ஒரு ஸ்டோரி, அதுக்குள்ள ஒரு கேரக்டர் வரும். இந்த ஹீரோ அசோகனே கூட ரொம்ப ரொம்ப நேரம் வர மாட்டாரு. அதோட அவரோட சின்ன வயசு கேரக்டரும் நெறைய ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகும் படத்துல. ஸோ எல்லாமே ஜிக்ஜாக்கா இருக்கும். ஒரு லீனியரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்காது. நான் லீனியரா இருக்கும். ஆனா, இது நல்ல ஹைலைட் என்னன்னா, இந்த ஹாலுசினேஷனால பாதிக்கப்பட்டவரே நரேட்டரா வந்து இந்த படத்துல பேக்கிரவுண்ட்ல பேசிட்டே அந்த கதைய, ஸ்டோரிய சொல்லிக்கிட்டே வருவாரு. ஸோ இந்த படத்த பார்க்கும் பொழுது, நாம அந்த ஹாலுசினேஷனால பாதிக்கப்பட்ட ஒரு நபரா நம்ம தான் இருப்போம். அந்த மாரி தான் இருக்கும். அந்த அ கண் அந்த படத்த பார்க்கும்போது நமக்கே தோணும். அ இந்த படத்தில எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, அதோட சினிமாட்டோகிராஃபி. அ வாய்ப்பே இல்ல. அது என்னமோ தெர்ல. அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும். அ ஒண்ணு அதோட சினிமாட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கிட்ட லேண்ட்ஸ்கேப். வழக்கம் போல கேரளான்னா சொல்ல தேவையில்ல. ஒரு ஒரு ஆற்றங்கரை, அதில இருக்கிற படிக்கட்டுகள், அதுக்கப்புறம் அந்த ஒரு பழமையான வீடு. அந்த வீட்ல பெண்கள் இருக்க மாட்டாங்க. அ மனைவி இறந்திருப்பாங்க. அந்த ஒரு டாக்டர் இருப்பாரு. அவருக்கு ஒரு பையன். அவர் தான் மம்மூட்டி. அ அதுக்கப்புறம் இவர தத்தெடுத்திருப்பாங்க. அந்த சின்ன பையன. அனாதையா விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த பையன தத்தெடுத்து இவரு வளர்ப்பாரு. அது இல்லாம 3 வேலைக்காரவங்க இருப்பாங்க. வயசான வேலைக்காரவங்க இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த வீடு. இதில நல்லா பார்த்தீங்கன்னா, மம்மூட்டி வந்து அந்த அசோகன் கேரக்டர் குட்டி பையனா இருக்கிறதுலேருந்து அதே மாரியே இருப்பாரு. ஒரு டாக்டர் படிச்சு, அடுத்து ஃபுல்லா அவங்க ஒரு கோர்ஸ் முடிச்சு, எல்லாம் வெளிய வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10, 12 வருஷம் ஆகுதுன்னா, அந்த பீரியட கரெக்ட்டா கொண்டு போயிருப்பாங்க. ம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு எதுக்கு இந்த மாரி ஆகுதுங்கிறத வந்து எக்ஸ்ப்ளைன்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த ட்ராவல் ஃப்ளோல போய்க்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த வீட்டு வேலைக்காரவங்கலாம் வந்து ஒரு நெறையா பேய் கதைகள் இத சொல்றது. அதனால இவரு கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருக்கலாம். ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அவருக்கு இந்த ஹாலுசினேஷன்ங்கிறது வந்து எந்த ஸ்டேஜ்ல வந்திருக்கும்னா, சின்ன வயசுலயே வந்திருக்கும். சின்ன வயசுலயே வந்து ஒரு மழை பெஞ்சுட்டு இருக்கும் ஒரு சீன்ல. ஒருத்தர் தண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பாரு.
அவரு நனைஞ்சிட்டு வர மாரி இருக்கும். "ஏன் மழையில வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா?" "எங்க மழை பெய்யுது?" அப்படின்னு சொல்லுவாரு. தொட்டு பார்ப்பாரு. அது அவர்கிட்ட ஈரமே இருக்காது. ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த பையனுக்கு அப்பயே வந்து அந்த ஹாலுசினேஷன் இருந்திருக்குன்னுட்டு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது, அவருக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டுருக்கும்போது, ஒரு பஸ்ல கிராஸ் பண்ணி போகும்போது, அங்க ஒரு பொண்ணு வந்து ஜன்னல் வழியா பாப்பா. இது ரெகுலராவே நடக்கும். இவனுக்கு அவள புடிச்சிரும். அவ வந்து இவன் கூட பேசவும் வருவா. இப்படியே போயிட்டுருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அவள மீட் பண்ணலான்னு போகும்போது, அப்படி ஒருத்தவங்க இல்லவே இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தனது அண்ணனான அ மம்மூட்டி. மம்மூட்டிக்கு வந்து கல்யாணம் நடக்கும். அங்க வர அந்த அண்ணியா வர பெண் தான் இவன ஹாலுசினேஷன்ல பார்த்துருப்பான்ல, அந்த பெண்ணா இருக்கும். இதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்றான்? என்ன நடக்குது? என்ன மாரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? அ ஒரு எண்டுலயே முடிச்சிருக்க மாட்டாங்க. நம்மளே ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். இந்த படத்தோட காட்சி அமைப்புகள் தான் ரொம்ப முக்கியமா எனக்கு படுது. வழக்கம் போல மலையாளம் மாரியான படங்கள்ல வந்து ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். அது கண்டிப்பா இதுலயும் இருக்கும். ஒரு ஜென் மோட்ல தான் ஒரு அமைதியான மனநிலையில பொறுமையா உட்கார்ந்து தான் பார்க்கணும். அ ஆனா பொறுமையா பார்த்தா, அவ்வளோ அழகான படமா இருந்துச்சு. ம். இது ஒரு வித்தியாசமான படம்னே சொல்லலாம். அ அடூர் கோபாலகிருஷ்ணன பத்தி, அந்த புத்தகத்த பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். அவர் இயக்கின படங்கள், அந்த டைம்லயே வந்து அவர் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்டலான மூவிலாம் எடுத்திருக்கிறாரு. அ அவரு வந்து ஒரு ரெவல்யூஷன் தான் சொல்லணும். அந்த ஸ்டேஜில வந்து அவரு சினி இண்டஸ்ட்ரியில ஒரு நேச்சுரலான மூவிஸ்லாம் எடுத்திருக்கிறாரு. அ அ அடூர் கோபாலகிருஷ்ணன். அவரோட மதில்கள் அந்த படமும் வந்து ஒரு முக்கியமான படம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இவரு பஷீர் முகமது ரைட்டர் அவரோட ஸ்டோரி தான் அந்த படம். அதுவும் நல்லாருக்கும். கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. ஏன்னா ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு படத்த எடுத்திருக்காங்க. இந்த படத்துல நல்லா பாருங்க. அதோட கேமரா ஆங்கிள்லாம் பாருங்க. பொறுமையா தான் இருக்கும். ஒரு ஸ்டாட்டிக்ல தான் வச்சிருப்பாங்க. ஆ நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோ ஒரு ஸ்டாட்டிக் கேமரா. ஒரு ஷாட்லாம் அப்படியே ஒ அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு சீன்ல வந்து ஹாஸ்டல்ல இருப்பான். அ அந்த அசோகன் கேரக்டரு. அ அப்போ வந்து ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது, ஒரு கொடைய பிடிச்சுட்டு என்கொயரி பண்ணிட்டே ஒருத்தர் வருவாரு. அந்த ஜன்னல் கம்பிக்கு நடுவுல அப்படியே கிராஸ் ஆகி வர்றது. அ அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில போறப்ப எடுக்கிற ஷாட்ஸு. அ ம் அ இ இ இவர் படங்கள்ல நெறைய அந்த பஸ்ஸில போற ஷாட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த படங்கள் கண்டிப்பா பாருங்க. இது ஒரு வித்தியாசமான மூவியா இருக்கும். இன்னொரு இதே மாரி வேற ஏதாவது டிஃபரண்டான மூவி, ஆனா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு. நமக்கு தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி மூவி இருந்ததுன்னா, நான் கண்டிப்பா நம்ம சேக்கி புக் மார்க்ல பேசலாம். இப்ப இந்த அனந்தரம்ங்கிற மூவி யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா பாருங்க. ஓகே நண்பர்களே. நன்றி, வணக்கம்.